காரணம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மக்களுடைய வாழ்க்கை நல்ல கிரியை உள்ள வாழ்க்கையாக, நன்மை செய்கிற மக்களாக, எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற மக்களாக, எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியத்திலே வளருகிற மக்களாக அந்த மக்கள் இருக்கிறபடியினால் உங்களை குறித்து நினைக்கும் போதெல்லாம் நான் தேவன் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதுறாரு. உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்குது. நீங்க அவர் அழைத்த அழைப்பில் உறுதியா இருக்கிறீங்க, அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிறீர்கள், அவரோட ஐக்கியமாக இருக்கிறீர்கள், உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா இதை விட இன்னும் பெஸ்டா என்ன செய்யணும்? மாறணும். ஒஸ்டா இருக்கிறதுக்காக சொல்லல அவர். உங்க வாழ்க்கை இப்பவுமே எப்படித்தான் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வெரி குட், வெரி குட், சூப்பரா இருக்கிறீங்க. ஆனா இது மட்டும் இல்ல, இன்னும் நீங்கள் சிறந்தவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். அதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம்தான் 9, 10, 11. என்ன சொல்லுகிறார்? இந்த நம்ம தமிழ்ல வாசம் இல்லையா, அது சில மொழிபெயர்ப்புகளிலே நான் தமிழ்ல குறித்து வைத்திருக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒரு பைபிள் இருக்கிறது, ஒரு டிரான்ஸ்லேஷன். அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஆகையால் இதுவே என் ஜெபம். அந்த சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், இதுவே என் ஜெபம். என்ன சொல்லுகிறார்? உங்கள் அன்பு நாளுக்கு நாள் பெருகி வளர வேண்டும். நீங்க எல்லாரும் அன்பா இருக்கிறீங்க, இட்ஸ் ஆல் குட். ஆனா இது போதாது, இன்னும் நாளுக்கு நாள் பெருகி என்ன செய்யணும்? வளர வேண்டும். நீங்கள் அதிகமாக அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல், நீங்க எல்லாம் ரொம்ப அதிகமா அன்பா இருக்கிறீங்க, அன்பு செய்வது மட்டுமல்லாமல் எவ்வாறு சரியான முறையில் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த வசனத்துடைய கொஞ்சம் புரிதலுக்காக சொல்லி நான் ஒரே ஒரு குறிப்பு தான் பேச போறேன். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அதிகமாக அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு சரியான முறையில் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் அன்பா இருக்கிறேன்னு தேவையில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சிடுறீங்க. ஓவரா அன்பா இருந்து சில நேரத்தில் அன்பே அடுத்தவர்களை கெடுத்து போட்டு விடுகிறது இல்லை? சில வீட்டில் இப்படி கேட்டிருக்கிறேன், இந்த அம்மா இந்த பையன் மேல ரொம்ப அன்பு வச்சே இந்த பையன் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படி கெடுக்கப்பட்ட சில நபர்கள் எனக்கும் தெரியும்.